அன்பே உலகம், அன்பே உலகம், அன்பே உலகம், பாபாஜி வாழ்க. வாங்க வாங்க, உள்ள வாங்க. அன்பே உலகம், அன்பே உலகம். போபா சார், எந்த பிரச்சனையும் இல்ல? வாங்க உட்காருங்க. இந்த வாரமும் பாபாஜிக்கும் முதலமைச்சருக்குமான சந்திப்பை கன்ஃபார்ம் பண்ண மாட்டேன்றீங்களே? இந்த வாரம் பாபா திங்காவோட ப்ரோக்ராம் ஏற்கனவே பிக்ஸ் ஆயிருந்தது, ஹுக்கும் சிங்காக. அவங்களுக்கும் வாக்கு கொடுத்துருக்கோம் இல்லையா? இங்க பாருங்க போபா சார், சிஎம் ப்ரோக்ராம் நாங்க அனௌன்ஸ் பண்ணிட்டோம். ப்ரோக்ராம் எங்க நடக்க போகுதுங்கிற விவரத்தை ஏற்கனவே ஹுக்கும் சிங் கிட்ட கொடுத்துட்டோம். என்ன பண்ண முடியும்? அந்த வீணா போன ஹுக்கும் சிங்காக எதுக்கு பாபாஜி டைமை வேஸ்ட் பண்றீங்க? அதுவும் இல்லாம சிஎம் சார் தான் உங்களுக்கு எல்லா சீட்டுக்கும் ஆஃபர் கொடுத்தார்ல. உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்ல, பாபாஜி எல்லாரையும் ஆதரிச்சு அரவணைச்சு போறவரு. சரி, இவ்வளவு தூரம் சொல்றீங்க, பாபாவை சந்திச்சு பேசி பார்த்துட்டு முடிவு என்னன்னு சொல்றேன். எதா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. சிஎம் சார் உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்காரு, அவரை அனாவசியமா ஏமாத்திடாதீங்க. இந்தாங்க, பாபாஜியோட பிரசாதத்தை எடுத்துட்டு போங்க. அன்பே உலகம், அன்பே உலகம். மாமா, அந்த பாபா நல்ல கேம் ஆடுறான். அரசியல் உலகத்திலையும் இதை பத்தி பேச்சு ஓடிட்டு இருக்கு. அவன் ஹுக்குமுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். உங்ககிட்ட நல்ல நாடகம் ஆடிட்டு இருக்கான். அந்த பாபாவுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தே ஆகணும் போல இருக்கு. தலைவர், நாம சாயந்தரம் 7 மணிக்கு சந்திப்போம். சரிங்க ஐயா. வணக்கம். இது எடுத்துக்கோங்க பாபாஜி, வேலையை பக்காவா முடிச்சிருங்க. நீங்க எதுக்கு கவலைப்படாம இருங்க திலவர் பாய், என்னோட எல்லா பக்தர்களும் அங்க இருப்பாங்க. காசிபூர் பாபா வாழ்க! காசிபூர் பாபா வாழ்க! காசிபூர் பாபா வாழ்க! காசிபூர் பாபா வாழ்க! இனி உங்கள் மூட நம்பிக்கை அநீதி எல்லாம் ஒடுங்கட்டும். இனி உங்கள் மூட நம்பிக்கை அநீதி எல்லாம் ஒடுங்கட்டும். கொடுமைகள் அதர்மங்கள் பாபா உடைத்து நொறுக்கிடுவார். நல்லது கெட்டது அவர் அறிவார். இனி பழைய மரபுகள் மாற்றிடுவார். சூட்சமம் அறியும் கலியுக கடவுள்தான். பாபா செய்வார் புது பூராட்சி. பாபா செய்வார் புது பூராட்சி. பாபா செய்வார் புது பூராட்சி. பாபா செய்வார் புது பூராட்சி. பாபா வாழ்க! ஏழைகளின் பாபா. மோத்தா பாபாவது மயிராவது, இவன் சரியான ஃப்ராடு, திருட்டு பைய. இவன் 1ஆம் நம்பர் திருட்டு கம்னாட்டிடா. வெளியே போடா. அவனை பிடிக்க பிடிக்க. பாபாஜி, நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. திங்க நாய நீ போ, நீ போ. அந்த பக்கம் போ. சொல்லு. பாபாஜி, இங்க சில பேர் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிச்சுவேஷன் டோட்டலா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. நீ விடு, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். சொல்லுங்க டிஜிபி சார். சார். நான் தான் போப்பா. போப்பா தானே, எனக்கு விஷயம் தெரியும். ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் நேரம் கிளம்பி இருப்பாங்க. டோன்ட் வரி. ஆனா நான் எதுவுமே சொல்லவே இல்லையே, உங்களுக்கு எப்படி இதெல்லாம்? சிஎம் சார் எனக்கு ஃபோன் பண்ணாரு, அவர் ரொம்ப கவலைப்பட்டாரு. நீங்க கவலைப்படாதீங்க சார், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி. அப்படியா? ஆமா சார். ஓகே. சொல்றதை கேளு.
நீ அந்த இடத்த விட்டு நான் வராத, அங்கேயே இரு. நான் இப்பவே பாபா கிட்ட வரேன். சரிங்க. காஷிபூர் பாபாக்கு வாழ்க வாழ்க. அன்பே உலகம், அன்பே உலகம். உங்களுக்காக எங்களை சிஎம் சார் ஸ்பெஷலா இங்க அமைச்சிருக்காரு. பிரச்சனை பண்ண அத்தனை பேரும் எங்க ஃபோர்ஸ் நல்லா பாத்துக்குச்சு. நீங்க உங்களோட ப்ரோக்ராம தொடங்கலாம். சிஎம் சாருக்கு என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிடு. உங்களுடைய ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சுல, அப்பனா எங்களோட தலைவருக்கும் முக்தி கிடைச்சிரும். உன்னோட புது தலைவன்கிட்டே போய் வேலையை பாரு. நன்றி கெட்ட நாய். திலாவர் வரும் காய்தானே, அரசியல் விளையாட்டு மந்திரி விளையாடுறான். பாபாஜி, உங்களுக்கு பிடிச்ச இசை நிகழ்ச்சி ரத்தாகி போனதுல எனக்கு ரொம்ப வருத்தம் இருக்கு. பிரச்சனை பண்றாங்கன்னு தெரிஞ்ச உடனேயே அதை தடுக்கிறதுக்கு நான் ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டுட்டேன். உங்களுக்கு ஒன்றும் காயம்படலையே. கடவுள் தான் உங்களை காப்பாத்திருக்காரு. நான் உறுதியா சொல்றேன், எல்லா பிரச்சனைகளையும் நான் ஹை லெவல்ல விசாரிக்க சொல்லியிருக்கேன். இது ப்ராமிஸ். லோ லெவல் காரியத்துக்கு ஹை லெவல் விசாரணையா? முதலமைச்சரே, ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கு வாங்க. ஏன்னா நீங்க விளையாடுற விளையாட்டுல நாங்க PhD பண்ணிட்டோம். நீங்க எப்பவுமே என்ன தப்பா தான் புரிஞ்சுக்கிறீங்க. எனக்கு எப்பவுமே உங்களை பத்தி தான் கவலை. அது என்னன்னா, நீங்க எப்பவுமே 2 படகுல கால் வச்சு ஆத்த கடக்க முயற்சி பண்றீங்க. ஒருவேளை திசை மாறி போய் 2 படகும் விலகிடுச்சுன்னா நடுவுல மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட போறது நீங்க தான். உயர் ஜாதிக்காரங்க உங்களை சப்போர்ட் பண்றது இல்ல. அப்படி இருக்கும்போது நீங்க மட்டும் ஹுக்கும் சிங் ஏன் தேவையில்லாம சப்போர்ட் பண்றீங்க? முதலமைச்சரே, இந்த உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி இதெல்லாம் உங்க அரசியல்ல வர கட்டாயங்கள். எங்க கொள்கை எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறது தான். எல்லாரும் எங்க ஆசிரம் இருக்கிறதே எல்லாருடைய நம்பிக்கையின் பேர்ல தான். உண்மைதான். நீங்க நடத்திட்டு வர அந்த இசை நிகழ்ச்சியில இனிமே ஹுக்கும் சிங்க கூப்பிடுறத நிறுத்திடுங்க. அவ்வளவு. நான் உங்களுக்கு முதல்ல ஆஃபர் பண்ணேன். அவ உங்களுக்கு எவ்வளவு தரானோ அதை விட டபுளா கொடுக்குறேன்னு நான் சொன்னேன். பிரச்சனை அதோட முடிஞ்சிருச்சு. அப்படி இல்லைன்னா இனிமே உங்க எல்லா இசை நிகழ்ச்சியோட செக்யூரிட்டியும் ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் தான் பண்ணும். இப்ப நடந்த மாதிரி. இது பாருங்க, இப்ப எலெக்ஷன் நடக்க போகுது. ஒரு முதலமைச்சரா என்னால எந்த ரிஸ்க்கும் எடுக்க முடியாது இல்லையா? ஒருவேளை உங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுடுச்சுன்னா அப்புறம் கோடிக்கணக்கான உங்க பக்தர்களுக்கு யார் பதில் சொல்றது? முதலமைச்சரே, ரொம்ப பயந்துட்டீங்க போல இருக்கு. பாப்பா பாய், இவர் பயம் போக ஏதாவது கண்டுபிடி. கண்டிப்பா பாபாஜி, உடனடியா கௌஷிக் ஜியை சந்திக்கிறேன். அன்பே உலகம், அன்பே உலகம், அன்பே உலகம், அன்பே. கடைசியில பாபா நிராலாவுக்கு முதலமைச்சரோட காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதாயிடுச்சு. இந்த மெகா கான்சர்ட் திரும்பவும் முதலமைச்சர் சுந்தர்லால் கூட தான் நடக்க போகுது. எலெக்ஷன் டேட்டா அனௌன்ஸ் பண்ண உடனே பிரச்சாரத்திலயும் அரசியல்லையும் ஒரு புது திருப்பம் வந்திருக்கு. அக்கார்டிங் டு சோர்சஸ், இனிமே பாபாஜியோட எல்லா சத்சங்கத்திலையும் முதலமைச்சர் சுந்தர்லால் ஜி மட்டும் தான் இருப்பாரு.